சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித்தோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அவர் படங்கள் பிடிக்குமா? இல்லை, நானும் பார்க்கல சார். எந்த படம் பார்த்தது இல்லை அவர்? இல்லையா சார்? நான் அவளை ஸ்கூலில் படிக்க வச்சேன், நகை சேர்த்தேன், இடம் வாங்கினேன். நான் சொல்கிறவள தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது வந்து ஒரு அடக்குமுறைக்கான இதுவாக தான் சார் இருக்கு. நம்ம வளர்க்குற பொண்ணு மேலேயே அது நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும்ல. நான் சொல்கிறவங்க கூட அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும், அது ரொம்ப மெக்கானிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்ல சார். அப்போ நாடக காதல்னு சொல்லும் பொழுது நான் சாதிக்கிறேன் ஆயிடுறேன். அந்த ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓப்பனாக திருமாவளவன் மேடையில் பேசின பேச்சுக்கான ஒரு அப்போசிஷன். ஒரு பண்ணியை காட்டுறீங்க, பண்ணியை காமிச்சிட்டு அடுத்த ஷாட் உங்களை காட்டுறேன்னா என்ன சொல்ல வரீங்க? ஒரு குப்பமேடு இடத்துல தான் அங்கே வச்சு படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சிங்கத்துக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கவுண்டம்பாளையம் என்னோட அனிமல் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கத்தில் ஒரு வீரர் இருக்குல்ல, 18 மணி நேரம் ஒரு நாள் தூங்கும். அதோட அதிகமான ஒரு விஷயமே வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த சிங்கம், அதுவும் ஆண் சிங்கம் வந்து அதுக்கு தான் பயன்படும். கவுண்டம்பாளையம்னு சொல்லும் போது படத்தோட ட்ரெய்லர், படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்குல்ல. பாண்டவர் பூமியில் வந்து ரஞ்சித் அவருடைய தங்கச்சியை வெட்டினார்ல, அது வந்து இதனால நான் பாசத்தில் வெட்டினேன்னு நினச்சிருந்தாரு. அவர் பாசத்துக்காகலாம் வெட்டல, வேற ஜாதியில் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, அந்த ஜாதியை வெறியில தான் வெட்டினார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இது எல்லாம் இந்த படம் எடுக்கும் போது உங்களுக்கும் தெரியும்ல சார். நான் இது ரொம்ப ஒரு நீங்கள் கேட்குற அப்படியே மனசாட்சியாக கேட்குறீங்க. இது நான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். நான் ஏன் என் மேலே கோச்சிக்கிறாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிக்கும் பொழுது இந்த சினிமா நான் சரியாக பார்த்துருக்குறேன், அவங்க எல்லாருமே சாதியாக பார்க்குறாங்க. உதாரணம், பாரதி கண்ணமால விளிம்புநிலை மக்களுக்கு குரல் கொடுக்குறோன்னு நடித்தேன். அப்போ நான் வேற சாதி நான் நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னதே கிடையாது. மறுமலர்ச்சி போய் நடித்தேன். அது முழுக்க வட தமிழத்தினுடைய ஒரு பேஸ். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓ இவன் சாதி வரிய, இவன் அந்த மண்ணை சேர்ந்து படம் எடுத்துட்டான். படம் எடுக்கும் பொழுதும் ஒரு கதை பண்ணும்போது சாதி படம் பண்ணணும்னு நினச்சது இல்லைன்னு. உலகத்திலே ரொம்ப சாதி வித்து பிழைக்கிறது ஈஸி. ஒருத்தனை உணர்ச்சியை தூண்டி விட்டு படம் எடுக்கிற ஆள் நான் கிடையாது. காதலுக்கு இந்த ரஞ்சித் எதிரி அல்ல. நாடக காதலை பற்றி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்போ நாடக காதல்னு சொல்லும் பொழுது நான் சாதிக்கிறேன் ஆயிடுவேன். ஆனால் இந்த நாடக காதல்ன்ற வார்த்தை ரொம்ப சமீபமாக தான் அதிக பரவலாக பேசப்படுது. குறிப்பாக இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மோகன்ஜி அவர்களுடைய படமான திரௌபதி, இந்த படங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நாடக காதல்ன்றாங்க. ஸோ முன்னாடியே உங்களுக்கு இருந்த ஒரு எண்ணமா இதை பற்றி ஒரு படம்? 18 வருஷம் ஆச்சு இந்த கதையை. இப்போ இவர் நாடக காதல் சொல்கிறாங்க, டார்கெட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே இப்போயும் நடக்குது. இப்போ ஒரு டார்கெட் பண்ணி பண்ணோன்னா ஒரு பெரிய ஒரு 100 கோடி சொத்து, ஒரு 50 கோடி சொத்து உள்ள பண்ணவங்கள டார்கெட் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் நார்மல் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணை ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்க பையன் டார்கெட் பண்ணால் இதில் அவனுக்கு இன்னொரு பெரிய லாபம் வந்துட போகுது. அங்கே வந்து இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இந்த பணம், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு சாதிய பையனை வந்து என் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்துடக்கூடாது, இதுதான் அங்கே ஒரு நோக்கமாக இருக்க தவிர இங்கே பணம் சாதி இந்த டார்கெட்லாம் ரெண்டாம். பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் பொண்ணோட வாழ்க்கையை விட சாதி பெருசாக தெரியாதுங்க. இது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எந்த அப்பனாத்தாக்கும் சாதி முக்கியமோ அவன் புள்ள முக்கியமானு கேட்டால், ஏன்னா அவன் வாழ்க்கையே அவன் மூச்சே தன் குழந்தைக்கு தான் சாமி. அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். ஸோ அவனுக்கு அதுதான் முக்கியம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க இருக்காங்களா சார்? சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது சார். எத்தனையோ ஊரில் வந்து சாதியால் தான் நம்ம கட்டமைப்பு இருக்கு. அது எப்படி? அதுதான் நானும் சொல்கிறேன். அவன் எப்படி சொல்கிறேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது ஜாதியாக தன்னுடைய பசங்களான்னு பார்க்கும்போது சாதியை விட என் பசங்க தான் முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல. இதே வந்து ஒரு பொண்ணு போய் சொல்கிறாங்க, அம்மா இல்லை அப்பா நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால், ஐயோ இவன் வேற சாதியா வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அவங்க பொண்ணை விட அங்கே சாதி தானே முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு இதாக கேட்குறேன். என் குடும்பத்திலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ எனக்கு ஒரு தாய்மாமா இருப்பார், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, எனக்கு ஒரு உறவுகள் இருக்கும், ஒரு 10-50 உறவுகள் இருக்கும். அது எல்லாம் என் சொந்த பந்தம் தான். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் கெட்ட விசேஷம்னா அவன் தான் 100 பேர் நிற்பான். அவனை நான் சாதிக்காரனை பார்க்க முடியாது, அவனை உங்கள் உறவை நான் பார்க்கணும். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அவன் தான் வருவான் ஃபஸ்ட்டு. அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு வரன் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க யோசிக்கிறது, ஏங்க நம்ம சொந்தத்திலேயே நம்ம இதுலேயே ஒன்று பார்க்கலாம்ல. இதெல்லாம் நம்ம மறுத்தரவே முடியாது நம்ம வாழ்க்கையில். ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு வகையில் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் வந்து
இந்த உறவு விட்டுறக்கூடாது, நல்ல வர்க்கம் தாண்டி நம்ம பொண்ணு நம்ம கேஸ்ட்டை விட்டு வேற கேஸ்ட் போயிடக்கூடாது. அதனால சில இந்த பாலிய விவாகத்தோட முக்கியமான ஒரு நோக்கமா என்னவா இருந்துச்சுன்னா, எங்க பொண்ணு ஒரு வயசுக்கு மேல போயிட்டா அவ முடிவு எடுத்துட்டு போறா, அதுக்குள்ளேயே ஒரு 14 வயசுலேயே பொண்ணுக்கு இவன் தான் உனக்கானவன் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி வைக்கிறதுலாம் இதில் ரொம்ப சாமி இப்போ நானும் இது யோசிக்கிறது உண்டு. மனசுக்கு பிடிச்சது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, இங்கே எந்த சண்டையும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, எல்லாம் சூப்பராக போகுது. போகிற குடும்பம் கோடி குடும்பம் இருக்குது, அவங்களாம் நல்லா இருக்கணும் மனசார, ஏன்னா செம்மையாக புரிதல் உணர்வோடு இருக்கிறாங்க, எந்த சண்டையும் இல்லை. ஆனால் பார்த்து போயிட்டு வாங்கன்னு ஓரமாக போ, பயம். பத்திரிக்கையில் படிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் நடக்குது, அந்த ஊரில் நடந்து, செல்ஃபோனை வாங்கினா நோண்டும். இதெல்லாம் அடக்குமுறை இல்லை. யாருக்கு பேசுகிற, எங்கே பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்க, ஏன் 11 மணிக்கு லைட் எரியுது ரூமில், அட கேட்ட சாத்து, யார் கூட போனாங்க, ஸ்கூல் 4:30 மணிக்கு முடிஞ்சது, இது அதிகாரமோ அடக்குமுறையும் அல்ல, அப்பா அம்மா அது அக்கறை. ஒரு வகையில் இது அவங்க வளர்க்குற பொண்ணு மேலேயே அது நம்பிக்கை இல்லையான்ற அதுதான் அதை பாசமா மாத்துங்கன்ற, அதுதான் பாசம். இவங்க என்ன சொல்றது, அது பாசம். ஆனா என்ன சமூகத்தில் இன்னொரு பேர் படைக்க, எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லையா? பெத்த அப்பா அம்மாவுடைய பாசத்தை பெத்த அப்பா அம்மாவுடைய பகைச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சாமி. ஆனா அப்படி 19 சொல்லிட முடியாது சார், அது தாண்டி போற கல்யாணம் கண்டிப்பா சரியாகாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வாதம், இப்போ ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்து தழை இலைலாம் கொடுத்து ஒரு ஆடை வளர்க்குறாருன்னு வைங்க, வளர்த்துட்டு வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட விற்கிறாங்க, வந்து கேட்குறேன், என்னப்பா பாசமாக சின்ன வயசுலேருந்து அந்த ஆடை வளர்த்த ஏன் கொடுக்குறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஆடு நான் கொடுக்க மாட்டேன்னா. இப்போ அந்த ஆட்டுக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்களே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அதே போல தான் இப்போ நான் அந்த பொண்ணு என்னப்பா அவங்களோட சொந்த முடிவு எடுக்க முடியாதுன்னா, சின்ன வயசுலேருந்து நான் அவளை ஸ்கூலில் படிக்க வச்சேன், நகை சேர்த்தேன், இடம் வாங்கினேன், நான் சொல்கிறவள தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது வந்து ஒரு அடக்குமுறைக்கான இதுவாக தான் சார் இருக்குது. கண்டிப்பாக எந்த அப்பா அம்மாவும் தப்பாக நினைக்க போகிறது இல்லை, தப்பான இடத்துக்கிட்ட சேர்க்க போகிறது இல்லை. ஆனாலும் அந்த பொண்ணோட முடிவை அங்கே கேட்காம நான் சொல்கிறேன் அதனால் இவனை கட்டிக்கோ. ஆனால் இவங்க அந்த பையன் 100% இந்த பொண்ணை நல்லா தான் வச்சு பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் பார்த்து நல்ல பையன், நம்ம சாதிக்கார பையன், இவன் நல்லா தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை தாண்டி என்ன வேணால் நடக்கலாம்ல. அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கலாம், குடிகாரனாகலாம், எந்த பழக்கம் வேணா போகலாம், இந்த பொண்ணை அடிக்கலாம். இது எதுக்குமே கேரண்டி இல்லை. அது எல்லாருமே ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தானே சார். சூப்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு பள்ளி பருவத்தில் வர காதல் வந்து ரொம்ப அது இளமையான ஒரு காதல், அது எப்படி வேணால் போய் முடியலாம். உண்மையாக சொல்கிறேன், இந்த காலத்தில் வந்து இந்த 2010, 12 அந்த டைமில் ஸ்கூல் படித்தவங்க எல்லாருமே அவங்க ஸ்கூல் படித்த ஒரு பொண்ணோ ஒரு பையனும் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 10 வருஷம், அது ரொம்ப ஒரு செமையான விஷயம். 10 வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம். ஒருவேளை அந்த ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது, நீ ஸ்கூலில் இஷ்டத்துக்கு பண்ணிவிடுவேன், அவன் யார் எந்த சாதிக்காரனும் எதுவுமே தெரியல. இப்போ வந்து என்னன்னா, ஒன்று அந்த பொண்ணு 12 வருஷம் பண்ண காதலில் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு வரணுமா, இல்லை அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணுமா? சார் நான் இதுதான் இங்கே பாருங்க, முட்டாள்தரமாக ஒரு அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க சாமி. சார் இது நான் ஆணித்தரமான நம்பிக்கை. ஆனால் இருக்காங்க சார், அது ரொம்ப ஆணித்தரமாக எனக்கு இதுதான் முக்கியம், பொண்ணு பையனை விட எனக்கு சாதி தான் முக்கியன்றது இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்காரன் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், உன்னை ஃபேஸ் பண்ண அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், அதுதான் அவங்களோட இது விஷயம். இவங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த பொண்ணுக்கு இருக்காதா? அடடா அம்மா, ஆமா இல்லம்மா, நான் தெரியாம நானும் புரியாம நிற்கிறானே 12 வருஷமா லவ் பண்ணி, அதுதான் சொல்றேன். பெத்தவங்களும் இருக்கிறாங்களே. இப்போ இது என்னன்னா, உன் ஒருத்திக்கு பின்னாடி ஒருத்தனை பார்க்குற, ஒரு சமூகத்தை எப்படி ஒரு காதலனா பார்க்குற, ஆனா நீ ஆதாரமா நிக்கிறதுக்கான இந்த அணுவை படைத்த உசிரை நிற்குது, அவங்களே நான் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க முதல் 20 வருஷத்தை பத்தி பேசுறீங்க, அந்த பொண்ணோட மனசுல இவனோட அடுத்த 20 வருஷத்தை கனவு காண்டு வச்சிருப்பா. அந்த 20 வருஷம் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டு, நான் ஒருத்தனை சொல்லுவேன், இவன் கூட நீ என்னென்னலாம் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் அடியோட மறந்துடு, அந்த மணல் கோட்டையை கழிச்சிரு, நான் சொல்றவங்க கூட அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். அது ரொம்ப மெக்கானிக்கான ஒரு வாழ்க்கையா இருக்கும்ல சார். சாமி, நான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நான் சொல்ற ஒருத்தங்கிட்ட தான் கட்டிக்கணும்னு சொன்னா அது அப்பா அம்மா நல்லதை தவிர கெட்டதுக்கு எந்த அப்பா அம்மாவும் சூஸ் பண்ணிடவே மாட்டாங்க சாமி. தான் பொண்ணு கெட்டு போய் தெருவில் பிச்சைக்காரியாக இருக்கணும், ஏங்க இவளை கரெக்டாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படியா தெருவில் வீடு பிச்சை எடுப்பாளுங்க அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் பேசிட மாட்டாங்க. வீட்டில் டீயை வச்சு கொடுத்து சோறு திங்கிறாங்களா இல்லையா,
விடிய வரைக்கும் ஏங்க இது இப்படி பண்ணலாங்களா? சரி ஏங்க அப்படி இதே மாதிரி ஐயோ இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு கட்டி வச்சோனுமேங்க, என்னங்க நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது. ஆமா அதுதான் அப்படி அது இது அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்குது இல்ல சார்? நடக்குது. இது ரெண்டு தெரியும். அதுதான் பேசுறது வந்து ஒரே இந்த காதல் பண்ணா மட்டும் தான் அப்படி இருக்குன்னு தப்பு இல்ல சார்? இல்ல, அந்த குணாதிசயம் தான் சொல்றேன். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது, பார்த்து திருமணம் செய்ததுக்கு நடக்குது. ஜாதி நான் சொல்ல வரதுல ரஞ்சித் என்னுடைய இடத்துல இருந்து சொல்ல வர பாருங்க, சமூகத்தினுடைய பார்வை வேறு. சுயசாதியில ஒருத்தன் சீட்டிங் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தினாலும் குற்றமே. நான் சொல்லுது நாடக காதலர்களுக்கு மட்டும்தான் இந்த 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 விஷயமே. நான் பெத்த அம்மா அப்பனுடைய மனநிலையும், அவன் ஒருத்தன் பொருளாதாரத்தை பார்ப்பான், ஒருத்தன் சாதியை பார்ப்பான், ஒருத்தன் சமூகத்தை பார்ப்பான். ஏன் ஒருத்தன் தாம் பெண்ணு தான் எனக்கு சாதி, தம் பெண்ணு தான் என் மதம், என் பெண்ணு தான் எனக்கு கடவுள், எல்லாமே என் புள்ள தான் பார்க்குறானோ அவனுக்கு இந்த படம் பொருந்தும். சரி, ஒரு பொண்ணு நடுவில் நிற்குதுன்னு வைங்க, இது ஏன்னு தெரியல, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே வந்து ஒரு பெண்கிட்ட, அதுவும் அவங்க யாரை கல்யாணம் பண்ண போறான்னு இதில் போய் நிற்கிது. எவ்வளோ விஷயம் இருக்கு அவங்க குடும்ப மானத்துக்காக. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வைங்க, ரொம்ப ரியாலிட்டியாக ஒரு பக்கம் அப்பா இருக்காரு, ஒரு பக்கம் அவன் காதலிச்ச பையன் இருக்கான். அப்பா சொல்கிறாரு, உனக்கு அவன் வேணும்னா நீ என்னை கொலை பண்ணிட்டு போயிடு, நீ என்னை வெட்டி போட்டு போயிடுமா, நான் தேவையில்லாம் சார். இவன் என்ன சொல்கிறா, நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட போனால் நான் சூசைட் பண்ணிப்பேன். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும் ரஞ்சித் அவர்கள்? சார் நிறைய இடத்துல இது எங்கள் வீட்டில், எங்கள் ரிலேஷன் வீட்டில் நானும் தான் நின்றுட்டு என்ன பண்ணணும் அந்த பொண்ணு வெளியே போகும்பொழுது நடந்தது சொல்கிறேன். சரி, ஏன்னா நான் அடுத்தவங்க குடும்பத்துக்கான ஆலோசனை, அடுத்தவங்க மனநிலைக்கு நாம் எதுவும் இப்போ நான் சொல்லுங்க, நான் ஐடியாவும் கொடுத்துடக்கூடாது. புரியுது. இல்லை உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன், ஆனால் நடந்தது சொல்கிறேன். சொல்லுங்கள். இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது. நான் இருந்தோம், கெஞ்சி பார்த்து எல்லாம் பண்ணோம். அவங்க அப்பா அம்மா ஒன்றுன்னு சொன்னாங்க, கண்ணு நீ என்னை விட்டு போயிட்டுனா செத்து போயிடுவேன் சாமி அப்படின்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் வாழ்ந்தால் இவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்ட்டு போன பொண்ணு இருக்குது. 3 பேரும் விஷம் குடிச்சிட்டாங்கங்கிறது கதை இருக்குது. இன்றைக்கி அந்த பொண்ணு சூப்பராக வாழ்ந்துருந்தால் பரவாயில்ல, நான் சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல பேசுகிறீங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் நல்லா வாழலைங்கிற மக்களை பார்த்துட்டு ஒரு படமாக பண்ணுறேன். ஆனால் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தங்களுடைய மகள்கள் மேலே பேரன்பு மிக்க பெற்றோர்கள் வந்து இன்னும் அவங்க ஃப்ளோரிஷ் பண்ணால் அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதை தாண்டி இது வேற மாதிரி ஒரு பெண்கள் இந்த படத்தை பார்த்துட்டு, நம்ம காதலிக்கிறதே இப்போ தப்பு போல, நம்ம காதலிச்சா நம்ம சாதியில தான் காதலிக்கணும் போல, நம்ம இந்த காதல்ன்ற விஷயமே தப்புன்னு அந்த ஒரு நோக்கம் வந்துட்டு அது இல்லை. நான் வந்து உன் சாதியில தான் காதலிக்கணுன்றதுக்கு கதை பண்ணல. காதலிக்கவே வேண்டாம் அவன் பெண்ணு பேசாம அவங்க அப்பா அம்மா எது சொல்றாங்களோ அவங்கவுங்க சுதந்திரம், பெற்றோர்கள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஸோ மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள், ரஞ்சித்தோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அவர் படங்கள் பிடிக்குமா? டைரக்டர் ரஞ்சித்? இல்லை, நான் பார்க்கல சார். எந்த படம் பார்த்தது இல்லையா? இல்லையா சார்? நான் சொல்ல ஒரு மெட்ராஸ், ஒரு சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி கேள்விப்பட்டு நான் படம் பார்க்கல. ஓகே, உண்மை சொல்றேன். நீங்க ஏதாவது காட்சிகள் கேட்டா கூட எனக்கு சொல்ல வராது. இப்ப மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் பரியரும் பெரும்பாலும் பார்த்தது. ஏன்னா இப்ப என்ன காரணமா, இப்ப இந்த படங்கள் வந்து ஒரு சமூக மாற்றம், அது சொல்லும் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு படங்கள். ஏன்னா அதை தாண்டி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு படமாவே ரொம்ப ஒரு ஆர்ட்டாவே ரொம்ப அழகான படங்கள். ஸோ நீங்க ஒரு நடிகராக கூட அந்த படம் பார்க்கணும்னு விருப்பம் படலையா பெருசா? இல்லை, நான் அப்படி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல. இது இந்த ஒரு காதலியா பேசியிருப்பாங்களே, பரியரும் படம் எங்க பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, படம் பார்ப்போம். அப்படியே அவர் மெட்ராஸ்னு ஒரு படம் வந்திருக்காமே, சார்பட்டான்னு படம் பார்ப்போம், அந்த மாதிரி கூட உங்களுக்கு தோணலையா? எனக்கு தோணலைங்க. சரி, ஓகே. ஸோ இதுக்கு அப்படியே இப்போ மோகன்ஜியோட திரௌபதி அந்த படம் பார்த்துருக்கீங்களா? நான் நாடக காதல் அந்த படம் பண்ணதுனால நான் தள்ளி வச்சேன். அதுக்காக நான் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் ஒரு படமாக 18 வருஷமாக பண்ணியிருக்கேன். அவங்களும் நாடக காதல்னு சொல்லும் பொழுது, நான் சொல்ல உங்களுக்கு புரியுது, நாடக காதல்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்போ தான் நான் பூஜை போடலாம், ஷூட்டிங் போடலான்னு எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சினிமாக்குள்ளே வரும் பொழுது பேப்பரில் அந்த விளம்பரம் நாடக காதல் பற்றி எடுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நான் வந்து என்னது ஏங்க அந்த கதை என்ன, இன்னொரு காப்பி, அந்த ஜெராக்ஸாக நான் இருந்துடக்கூடாது எப்பவுமே. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக பார்த்தேன், படம் நல்லா பண்ணியிருந்தாரு, அவரை பாராட்டினேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு, இப்போ நீ ஒரு படம் எடுக்கிறியா, நான் உனக்கு பதிலடி கொடுக்குற நான் ஒரு படம் எடுக்கிறேன். இப்போ நாளைக்கே வந்து இளவரசன் திவ்யான்னு ஒரு படம் டைட்டிலோட வந்து வரலாம் சார், வரலாம் தப்பு. திரும்ப நீங்க ஒரு படம் எடுப்பீங்க, எனக்கு ஒரு கதை தெரியும், நான் எடுக்கிற மாதிரி நீங்க திரும்ப ஒரு படம் எடுப்பீங்களா? ஐயோ, நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த ரஞ்சித் இல்லை நான் சொல்றது, 1000 தம்பிகள், நாளைய சமூக விழிப்புணர்வு உள்ளவன், நல்ல கருத்தை சொல்ல வர்றவங்க, என்ன போல உள்ளவங்க. நான் சொல்கிறது
ஏன்னா இந்த சினிமா சுதந்திர கடல் மாதிரி சாமி. ஆமா ஆமா இன்னைக்கு நினைச்சதை எடுக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பா. நீங்கள் இட்லின்னு போட்டால் யூடியூப்பில் இட்லிக்கே கீழே தப்பாக எழுதுறேன். ஒத்துக்கிறீங்களா? திருக்குறள்னு மேலே எனக்கு பிடித்தது திருக்குறள் எழுதுனா அதையும் 4 பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. ஸோ அதனால் நாளைய இளைய தலைமுறை வந்து அவங்களுக்கான விழிப்புணர்வில் நான் ஒரு துளி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் 1 கோடி கடலாக சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த இதில். இவர் வந்து திருமாவளவன் வந்து தான் வேணுட்டே படத்துல இருந்து வேற மாதிரி காமிச்சிருக்காரு. விசிகேவை தான் ஓசிகேன்னு போடுறது அது எல்லாமே பார்க்கும்போதே தெரியுது ஓப்பனா. அது உங்களுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணணும்னா இன்னும் டைரக்டாகவே பண்ணியிருக்கலாமே. ஏன் ஐயோ நீங்க அப்படி இப்போ பாருங்களேன், நான் இப்போ ஓசிக்கான்னு வச்சேன். ஆக்சுவலாக அதை பற்றி நான் பேசக்கூடாது. சென்சாரில் அந்த சவுண்டு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பண்ணதுக்கப்புறம் நான் அதை பற்றி மாவாட்டிகிட்டே இருந்தேன்னா அது சென்சாருக்கு நான் கொடுக்குற மரியாதை இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் அதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஒரு வரி அதை நம்ம சொல்லாமல் தான் நல்லா இருக்காது. நான் ஓசி சோறு திங்கிறவன், ஓசிலேயே வாழ்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், பிள்ளைகளை டார்கெட் பண்ணி பணம் பறிக்கிறவன், காதலை வியாபாரம் பண்ணுறவன், ஏமாத்துறவன், கொலைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறவன், சாதி பிரச்சனையை தூண்டுறவன், இவனையெல்லாம் நான் ஓசின்னு தான் நாங்கள் எங்கள் ஊரில் கூப்பிடுவோம். சரி. ஏன்னா இது நான் கதை எழுதும்போது இந்த கதைக்கு நான் முதலில் வச்ச பேர் ஓசி தான். இந்த விஷயம் பெரும்பாலான வசனங்களோட பேசும்போது அந்த ஒரு உடம்பு மிடுக்கா இருக்கணும், இதுவாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓப்பனாக திருமாவளவன் மேடையில் பேசின பேச்சுக்கான ஒரு அப்போசிஷன். நான் சொல்லும்போது இப்போ நீங்கள் மாட்டுக்கறி மேட்ரு பேசுகிறோன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் மாட்டுக்கறி இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க நான் கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக கேட்குறேன். யார் நீங்கள் ஒரு சமூகத்தை சொல்கிறீங்களா, மாட்டுக்கறி எல்லாருமே சாப்பிட்றான்னு நினைக்கிறீங்களா? சும்மா நமக்குள்ள இல்லை இப்போ ரொம்ப பரவாயில்ல, எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகமும் இப்போ சொல்லவே முடியாது. ஒரு காலேஜில் படிக்கிற அதனால பர்டிகுலர் என் சமூகம் அவங்க எடுத்துக்கவும் கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்ணியை காட்டுறீங்க. பண்ணியை காமிச்சிட்டு அடுத்த ஷாட் உங்களை காட்டுறேன்னா என்ன சொல்ல வரீங்க? அதுதான் இப்போ ட்ரெய்லரில் இந்த பொண்ணு வந்து இருக்கிற இந்த பொண்ணு வந்து தங்க வச்சிருக்கிற இடமே பன்னிமடைங்கிற ஒரு கிராமம். அதையும் சைலண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய உங்களுக்கு புரியுது இல்லையா? சென்சார் இப்போ வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த காட்சிகளை சொல்கிறேன் நான். ஸோ ஒரு குப்பமேட்டு இடத்துல தான் அங்கே வச்சு படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் அது எதை சுற்றின ஒரு கிராமம், எந்த ஏரியாவில் இருக்குன்னு புரியும். இப்போ நம்ம ட்ரெய்லரில் காட்டும் பொழுது இப்போ எல்லாரும் இப்போ மாட்டுக்கறி இஸ்லாமியரை சாப்பிட்றாங்களா இல்லையா? தாய்லாந்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றானா? எல்லா ஊரும் இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போல்லாம் பரவலாகவே சாப்பிட்றான்னு சொல்கிறீங்க. அப்போ தப்பு பண்ணுறவனுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாகவே முடியாது. எங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னா, கவுண்டம்பாளையம்னு பேர் வைக்கும் போது அந்த ஊரில் யார் இருப்பாங்கன்னு தெரியும். அதே போல் இங்கே இந்த மாதிரி ஒரு சூழல் காட்டும் போது இங்கே இருக்கிறவங்க எந்த சமூகத்தை சார்ந்தன்னு தெரியும். இது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு விஷுவலே போதும், இங்கே யார் இருப்பா, இங்கே எந்த சமூகத்தினரும் தெரியும். அப்போ இந்த 2 பேருமே இணைஞ்சா இதுதான் பிரச்சனையாகும். ஒருவேளை என் சமூகத்தில் இருக்கிறவங்களை நீ எதிர்த்து பேசினா நான் வந்து உன்னை வெட்டுவேன், அதை நான் மகளான ஒரு பாசமாக வெட்டலாம், அது எப்படி வேணா வெட்டுறதுக்கான ஒரு அந்த அருவாக்கான ஒரு நியாயமாக அதை பார்க்குறீங்களா? நான் ஆக்சுவலாக கவுண்டம்பாளையத்தில் எண்டில் நான் இது அதை நான் கதையாக ரிவீல் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆனால் பார்த்தா நீங்கள் மதிப்பீங்க. என்ன சாதியாக நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னு நீங்கள் மதிப்பீங்க. அது என்ன ரஞ்சித் சூப்பர் ரஞ்சித் நல்லா பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் எடுக்காமல் இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? தங்க நான் அப்போவே எடுத்துருக்கணும். ஒரு நாள் எடுக்கணும் வரேன். விவேக் நடிக்கிற மாதிரி தான் அவர் இறந்துட்டார். அந்த மரணம் ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டேன். ஸோ நான் பெரிய திட்டமிடுதலாம் கிடையாது. நான் 8 வருஷம் நான் சினிமா பண்ணலை. ஸோ 8 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணணும், நான் சொந்தமாக நானே பண்ணணும். தயாரிப்பாளர் எனக்கு அமைஞ்சாங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக இந்த படத்தை இன்னைக்கு திரைக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன். இது நான் அப்போ ஏன் பண்ணல இப்போ ஏன் பண்ணல அப்படிங்கிறது இல்லை. ஆண்டாண்டு காலம் நடந்துட்டு இருக்கு இந்த நாடக காதல். அதில் என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு பங்கு பெற்றோர்கள் சார்பாக மக்களின் பிரதிநிதியாக என்னால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விழிப்புணர்வு இந்த கவுண்டம்பாளையம் படம். ஸோ இந்த சிங்கத்துக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கவுண்டம்பாளையம் பின்னாடி என்னோட அனிமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். யானை வச்சாலும் ஒரு சமூகம் வந்துடும். எல்லாத்துக்கும் சமூகம் இருக்குது சாமி. உண்மை ஒத்துக்க நீங்கள் வந்து ஒத்துக்கணும். எந்த மிருகத்தை போட்டாலும் ஒரு சமூகம் இருக்கும். சிங்கத்துக்கு முன்னாடியே ஒரு சமூகம். சிங்கத்தில் ஒரு வீரர் இருக்குல்ல, சிங்கத்தில் ஒரு வீரர் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் வழக்கமாக சொல்கிறது ரொம்ப இதுவெல்லாம் வேட்டையாடாது, ரொம்ப ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்கும், பெருசா வேலைக்கு போகாது. அதோட குணாதிசயங்களை இப்படிதான் சார் படிச்சு 18 மணி நேரம் ஒரு நாள் தூங்கும். அதோட அதிகமான ஒரு விஷயமே வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த சிங்கம். அதுவும் ஆண் சிங்கம் வந்து அதுக்கு தான் பயன்படும். பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு போகும். இது மாதிரியான கதைகள் தான் அதிகமாக படிச்சிருக்கோம். ஆனா ஏதோ ஒரு வகையில் அது பார்க்க பெருசா இருக்கு, ஜெய்ஜாண்டிக்கார்ன்ற காரணத்துக்காக மட்டும் ஒரு கௌரவத்தோட அடையாளமா சிங்கத்தை மாத்திட்டாங்களோ? சரி இல்லவே இல்லை சாமி. நீங்க அந்த ஒரு சிங்கமான அந்த படத்துக்கு வச்சிருக்கிறேன். இது ஒரு சாயல் இருக்குமா, இது இப்படி இருக்குமா, ஒரு சிங்கம் சோம்பேறியா இருக்கும், சிங்கம் லேட்டா வரும், சிங்கம் காட்டுக்கு ராஜா, அதுதான் நீங்க மீனிங். அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா மட்டும் இல்லை,
இந்த சிங்கம் களை எடுக்கிறது தான் கதை, கடிச்சு குதிரை தான் கதை. நீங்கள் சொன்ன சிங்கம் தூங்க சூறாவளியாக ரைட், ஆல் இட் இன் ஃபென்டாஸ்டிக் சார். எனக்கு தெரிஞ்ச படம் பார்த்துட்டா அதை பற்றின இன்னொரு கரெக்டான ஒரு கிளியரான கண்டிப்பாக ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அதில் இருந்து நிச்சயமா நான் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நண்பன் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக சார், படம் பார்த்துட்டு மேலும் ஒரு நேர்காணல் உங்களுக்கு ஆசை. கண்டிப்பாக சாமி, ரொம்ப சந்தோஷம், நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி தான். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. சூப்பர். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.